எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3வது ஷோக்கு போகிறோம், படம் அட்டர் பிளப்பம், புலி ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமாக சொல்கிறேன், சூசைட் தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர், எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும், அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளாக 10 நாளாக விஜய் கிட்ட என்ன பேசவே விடலை. அவர் அதாயிடும், இங்கே அப்படி போயிடும், அங்கே போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும்? அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காகுது. சும்மாலாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது? என்ன படத்தில் 25 கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு. ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு இது எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வியடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன்? பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுது தான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா?